ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் ஆகக்கூடிய இந்த ஹோமத்துக்கான புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த புக்கிங் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த புக்கிங்ல கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அலிப்பிரியில நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஆன்லைன்ல 50 டிக்கெட்டும் ஆஃப்லைன்ல 50 டிக்கெட்டும் இஷ்யூ பண்றதா சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி தான் இந்த ஹோமம் ஸ்டார்ட் ஆக போகுது. 23ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த ஹோமத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் வந்து இப்போ 2 மணிக்கு ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணிக்கங்க. ஆப்ல கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ்ல இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் 2 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்ற நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ஃபார் அவைல் சேவாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து எட் த டைம் ஆஃப் என்ட்ரி த பில்கிரிம் ஷெல் ப்ரொடியூஸ் த சேம் ஒரிஜினல் போட்டோ ஐடி யூஸ் டு டியூரிங் புக்கிங் டைம்ல நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணீங்களோ அதே வந்து நீங்க இந்த ஹோமம் அட்டன் பண்ணும்போது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் மேலா இருந்தா தோத்தி, அதே மாதிரி ஷர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு சாரி இல்லைன்னா ஹாஃப் சாரி, சுடிதார் வித் துப்பட்டா. ஸோ இதுதான் உங்களுக்கான ட்ரெஸ் கோடு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிலிகிரிம் ஹூ புக் ஃபார் சேவா ஷுட் பிரிங் த பிரிண்ட் அவுட் காப்பி ஆஃப் த ரிசிப்ட். நம்ம எப்படி வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அதுக்கான காப்பி கொண்டு போவோமோ அதே மாதிரி இதுவும் கொண்டு போகணும். ஆல் த பிலிகிரிம் இன் குரூப் டிக்கெட்ஸ் ஹாவ் டு ரிப்போர்ட் டுகெதர். ஸோ குரூப்பா நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே உங்களோட டிக்கெட்ஸோட நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்பல்ஸ், ஷூஸ் எல்லாம் வந்து நாட் பெர்மிட் கிடையாது. கியூ லைன்ல அதே மாதிரி மாட வீதியில இருக்க டெம்பிள்ல வந்து அலௌடு கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிலிகிரிம் ஷுட் நாட் கேரி எனி லக்கேஜோ செல்போன் எலக்ட்ரானிக் எட்டிகேட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேன்சலேஷன்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால யார் யாரெல்லாம் இந்த ஹோமம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு தனியான ஒரு டேபே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஹோமம்னு சொல்லிட்டு தனியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சீனிவாச ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், அக்கமடேஷன் இதெல்லாம் தனித்தனியா இருக்கும், சேம் அதே மாதிரி இதுக்கும் ஒரு தனியா ஒரு டேபே ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோமத்துக்கான புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் பண்ணணுமோ அதோட இடம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஹோமம் அப்படின்றது இங்க மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கு கீழே நமக்கு இன்னைக்கு 23ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. 23ல இருந்து டிசம்பர் 31 வரைக்குமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 தான் கொடுக்குறாங்க. இப்போ டிசம்பர்லயோ இல்லை நீங்க வந்து நவம்பர்லயோ நீங்க போறீங்கன்னா டேட் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். எல்லா புக்கிங்ஸ் மாதிரியே தான் இதுவும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ல 1 தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் புக் ஃபார் சேவா வெல் அட்வான்ஸ் த்ரூ இ சேவான்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நார்மலா படிக்கிறது தான். அதே மாதிரி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு நபர் நம்ம பண்ண முடியாதுங்க, 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அட்டாச்சு டிக்கெட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கண்ட்ரி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்டி டைப் பண்ணிக்கணும், பின்கோடு கொடுத்துக்கணும். பிலிகிரிம் டீடைல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நேமு, ஏஜ், ஜெண்டர், அதே மாதிரி நம்ம போட்டோ ஐடி ப்ரூஃப்ல வந்து ஆதார் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கு. ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் பிலிகிரிமோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு ஏஜ், ஜெண்டர், போட்டோ ஐடி, அதே மாதிரி ஐடி நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து ப்ரொசீஜர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவாலாம் புக் பண்ணோம் இல்லையா, சேவா டிக்கெட், சேம் அதே மாதிரி தான் இந்த மெத்தட்ல தான் இந்த டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மட்டும்தான். இதை புக் பண்ணிட்டு நம்ம திருமலையில மூலவர் தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இந்த ஹோமத்துல மட்டும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதனால 23ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோட ஃபீட்பேக்ஸ், இது எப்படி இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கிடைச்சா சேனல்ல கண்டிப்பா நம்ம வந்து ஷேர் பண்றோம். யாருக்காவது வில்லிங் இருக்கு, இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சிங்கிள் டிக்கெட் புக் பண்ண முடியாது, கப்பிளா தான் பண்ணணும். அதாவது கப்பிள் மீன்ஸ் 2 பேருக்கு பண்ணணும். மேல் கூட மேல் பண்ணிக்கலாம், ஃபீமேல் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நீங்களும் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க.
இதுல உங்களுக்கு காலையில 9 மணிக்கு பாருங்க ஸ்டார்ட் ஆகுதுன்ற டைமுமே கொடுத்துருக்காங்க. உங்களோட புக்கிங் டிக்கெட்லயே நீங்க எங்க வந்து என்ட்ரி ஆகணும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே அதுல போட்டிருப்பாங்க. என்ன டைம்க்கு ரிப்போர்ட் ஆகணும் அண்ட் உங்களோட ட்ரெஸ் கோடு இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பா தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வேற எந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.